கனடா பிரதமரினுடைய 16வது ஆண்டு இனப்படுகொலை அறிக்கை சிங்கள பேரினவாதிகளை சீண்டுகிறதா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கிழக்கு மாகாணத்தில் கால் பதிப்பதற்குரிய வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம், தமிழுக்காக. ஈழத்தமிழர்கள் விடயத்தில் கனடாவுக்கும் இலங்கைக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறது. கனடா தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இலங்கை ஈழத்தமிழர்களினுடைய பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமலே சென்று கொண்டிருக்கிறது. என்பிபி அரசாங்கமும் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு நோக்கிய பயணத்தில் ஈடுபடுவதாக தெரியவில்லை. இவ்வாறு இருக்கின்ற போது கனடாவினுடைய பிரதமர் 16வது தமிழ் இன படுகொலை நாளை முன்னிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையினூடாக இப்பொழுது சிங்கள பேரினவாதிகள் பலர் கொதித்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்னதான் அந்த அறிக்கையில் இருக்கிறது? முழுமையாக அந்த அறிக்கையை பார்த்து விடலாம். அறிக்கை உடனடி வெளியீட்டுக்கு. தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு பிரதம மந்திரி கார்னி வெளியிட்ட அறிக்கை. மே 18, 2025, ஒட்டோவா, ஒன்றாரியோ. பிரதம மந்திரியின் அலுவலகம். தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு பிரதம மந்திரி மார்க் கார்னி இன்று பின்வரும் அறிக்கையை வெளியிட்டார். இலங்கையில் ஆயுத போர் முடிவடைந்து இன்றுடன் 16 வருடங்கள் ஆகிவிட்டன. 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இந்த போரில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இந்த தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக இருப்போரையும் நாம் நினைவு கூறுகிறோம். அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளில் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வையும் நாம் மனதார மதிக்கின்றோம். பொறுப்பு கூறலுக்கும் உண்மை, நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கிறது. இந்த நினைவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கும் போது துணிவுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாடையும் நீடித்திருக்கும் அமைதிக்காக செயல்படுவதற்கான உறுதிப்பாடையும் இது பலப்படுத்தும். இதுதான் கனேடிய பிரதமரினுடைய அறிக்கையாக இருக்கிறது. அவர் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேசத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து முயற்சிகளிலும் கனடா ஆதரவாக இருக்கும். இலங்கை தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பதில் உறுதியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சிங்கள சமூகத்தில் இனவாதம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் உண்மைகள் காலம் செல்ல செல்ல வெளிப்படும். அவ்வாறான ஒரு விடயமாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று எனது மற்றொரு காணொளியில் நான் குறிப்பிட்டது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அரசியல் இயக்கமாக செயற்படுகின்றபடியினால் அவர்கள் வடக்கு மாகாணத்தை மாத்திரம் பார்க்காமல் கிழக்கு மாகாணத்திலும் தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று. அப்படியான ஒரு செயற்பாடை ஒரு அரசியல் இயக்கமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டக்களப்பில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பில் மாத்திரமல்ல, அம்பாறை, திருகோணமலை போன்ற பிரதேசங்களிலும் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தில் அவர்கள் செயற்பட்டு இருந்தார்கள். நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாடு பூராகவும் சர்வதேசம் பூராகவும் மிக உணர்வெழுச்சியோடு நடைபெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் கிழக்கு மாகாணத்தில் அதிகமான இடங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், செயலாளர் உட்பட அந்த அரசியல் இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் பலரை காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு மட்டக்களப்பில் ஒரு பிரதேசத்தில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் உரையாற்றுகின்ற போது ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். ஈழத்தமிழர்களுக்கு இனப்படுகொலைதான் நடந்திருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக அனைத்து இடங்களிலும் பேசியவர்கள் நாங்கள் மட்டும்தான். எங்களினுடைய தலைவர் தான் ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று அங்கும் குரல் கொடுத்திருக்கின்றார். ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் அதனை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வேறு எந்த ஒரு கட்சியும் தமிழர்களுக்கு இனப்படுகொலை நடந்தது என்பதை
இதுவரை சொல்வதற்கு தயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று பேசியிருந்தார். அவர் பேசிய காணொளியை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னர் 16 வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய விடுதலை போராட்டம் இன அழிப்பு ஒன்றினூடாக மௌனிக்கப்பட்ட ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய தலைமை சக்தியாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் தமிழ் மக்களுடைய அந்த நீண்டகால அன்று அந்த போர் மௌனிக்கப்படுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 60 வருடங்கள் இந்த விடுதலைக்காக இந்த இனம் போராடி இருந்தது. அந்த 60 வருட போராட்ட முடிவிலே தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு தாயகம், வடகிழக்கு இணைப்பு, தமிழர்கள் ஒரு தேசம், தேசத்தினுடைய இறைமை, சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே ஒரு சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை முற்றாக கைவிட்டு சிங்கள பௌத்த பேரினவாத மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்வதென்ற ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். 2009 மே மாதம் 18 இன அழிப்பு மூலம் எங்களுடைய போராட்ட முடிவுக்கு வந்த நிலையிலே அந்த முடிவு அந்த தலைவர்களால் எடுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது 4 கட்சிகளை கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த 4 கட்சிகளிலே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஸ்தாபக கட்சிகளில் ஒன்றான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதனுடைய அந்த கூட்டமைப்புக்குள்ளே அதனுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்த எங்களுடைய அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மாத்திரம்தான் அந்த 4 பங்காளி கட்சிகளில் ஒரே ஒரு நபர் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த 2009 மே 18 வரை அந்த விடுதலை போராட்டம் முன்கொண்டு வந்த கொள்கைகளை நாங்கள் கைவிடாது தொடர்ந்து நாங்கள் உறுதியாக அந்த நிலைப்பாட்டோடு பயணிக்க வேண்டும், அதற்காக போராட வேண்டும். இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற வல்லரசுகளுக்கு இடையிலான அந்த பூகோள ஆதிக்க போட்டி தமிழர்களுக்கு சாதகமாக நிச்சயமாக ஒரு நாள் மாறும். நாங்கள் இந்த நிலைப்பாடுகளை கைவிடாமல் தொடர்ந்து பயணித்தால் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழர் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை எட்ட முடியும் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக வலியுறுத்திய ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடுதலை போராட்டம் முற்றாக அளிக்கப்பட்டிருந்த சூழலில் தாயகத்திலே தமிழ் மக்கள் வாய் திறந்து எந்த கருத்துக்களையும் சொல்ல முடியாமல் சிங்கள பௌத்த பேரினவாத படைகளால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே மக்களுடைய கருத்துக்கள் எதையுமே எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக கொண்டு வர முடியாத நிலைமையில் எதேச்சை அதிகாரமாக கூட்டமைப்புடைய தலைமை அந்த முடிவை எடுத்த சந்தர்ப்பத்திலே ஒரு 8 மாதங்கள் கூட்டமைப்புக்குள் இருந்து இந்த கொள்கையை கைவிடாமல் முன்னோக்கி பயணிப்பதற்கான போராட்டத்தை செய்து அந்த போராட்டம் தோல்வியடைந்த நிலையிலே 2010 நாங்கள் வெளியேறுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியாக இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு 2010 2ஆம் மாதம் அங்கிருந்து வெளியேறியது. அதே போன்று அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நானும் திருமதி பத்மினி சிதம்பரநாதனும் தனிநபர்களாக அந்த கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அரசியல் இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி இருந்தோம். அது உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து அம்பாறையில் இருந்து யாழ்ப்பாணம் மன்னார் வரைக்குமான தமிழர் தாயத்தின் 8 மாவட்டங்களிலும் இந்த பௌத்த பேரினவாதத்தினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஓடி அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற போராடுகின்ற ஒரு இயக்கமாக எங்களுடைய இயக்கம் மாத்திரம்தான் இருந்திருக்கின்றது. ஒரு புறத்திலே எங்களுடைய இனத்தின் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்தும் அந்த கொள்கைகளை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கைகளை சுமந்து செல்கின்ற ஒரு அரசியல் இயக்கமாக எங்களுடைய அரசியல் இயக்கம் தான் 2010 இருந்து செயல்பட்டு வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்படுவதற்கு எதிராக எங்களுடைய மக்களின் நிலங்களிலே பௌத்தமயமாக்கல்களும் பௌத்த கோவில்கள் அமைக்கப்படுவதற்கு எதிராகவும் போராடுகின்ற ஒரு இயக்கமாகவும் எங்களுடைய இயக்கம் மாத்திரம்தான் செயல்பட்டு வந்திருக்கின்றது. இந்த பயணத்தோடு எங்களுடைய தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்கள் இந்த மட்டு மண்ணில் இருந்து முதலாவதாக தன்னை இணைத்துக் கொண்டு எங்களுடைய அமைப்பினுடைய தேசிய அமைப்பாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதோடு எங்களோடு பலர் அவ்வப்போது இணைந்து எங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளுக்கு பின்னர்
இன்று எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதனை உலகின் சில நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லி சொன்னால், குறிப்பாக கனடா நாட்டிலே பிரம்டன் என்கின்ற ஒரு மாநகரத்திலே இனப்படுகொலைக்கான ஒரு நினைவு தூபி அமைக்கப்பட்டு அதை அந்த மாநகர முதல்வரே முன்னின்று ஸ்தாபித்து அதை திறந்து வைக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கனடா நாடாளுமன்றத்திலே தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதனை ஏற்றுக்கொண்டு ஒரு வாரம் இனப்படுகொலை வாரமாக கனடாவினுடைய பாடசாலைகளிலே அது தொடர்பான அறிவூட்டல்களை செய்வதற்கு அந்த நாடாளுமன்றம் அங்கீகரித்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அதற்கு எங்களுடைய மக்களுடைய வைராக்கியம் முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த வைராக்கியத்திற்கு அடிநாதமாக அமைந்தது இந்த தாயக மண்ணில் இருந்து கொண்டு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பதனை விட்டுக் கொடுப்பின்றி ஆணித்தரமாக ஒரு அரசியல் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை வலியுறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான். வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் வடக்கு கிழக்கில் இருந்து தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரும் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலைக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது, எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை அல்லது சர்வதேச நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தியது எங்களுடைய தலைவர் மாத்திரம்தான். வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தியது கிடையாது. அதனுடைய எதிரொலி உலகம் பூராகவும் வாழுகின்ற மக்கள், தமிழ் மக்கள் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், தாயகத்திலே வாழுகின்ற மக்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்ற கோரிக்கை கைவிட்டு அது யுத்த குற்றங்கள், அது புலிப்பயங்கரவாதத்தை அளிக்கிற பொழுது தவறுதலாக நடந்த குற்றங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்களாக இருந்தால், அவர்களுடைய இந்த தாயகத்தில் வாழுகின்ற மக்களுடைய நிலைப்பாடுகளை தாண்டி வெளியே வாழுகின்றவர்கள் ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்த முடியாது. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சம்பந்தன், சுமந்திரன் போன்றவர்கள் புலிகள் இவைதான் இன்றைய நாளில் உங்களுக்காக நான் கொண்டு வந்த தொகுப்பு. நாளைய தினம் மற்றும் ஒரு தொகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.